சமந்தியம்மா. சமந்தி இவதான் ரெண்டாவது பொண்ணு நீங்க பார்த்ததுல. ஆமா சமந்தி. ஏம்மா அப்போ ஆரத்தி எடு. மாமாக்கு ஆரத்தி எடுக்கணும் தெரியும்ல. மாமாவா? யார் மாமாமா? கிறுக்கி, உங்க அக்கால கட்டிக்க வரவரு உனக்கு மாமா முறை தானே. பா உங்க மாமனுக்கு போய் ஆரத்தி எடு. மாப்பிள்ள கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. அதானே. ஐயா சிவா, மூஞ்சு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை. ஏம்மா ஆரத்தி எடு. மாமனை உள்ள கூட்டிட்டி உள்ள வாங்க. சமந்தி வாங்க சமந்தி. நான் வாரேன் சமந்தி. ஐயா எல்லாரும் உள்ள வாங்க. நீங்க போங்கப்பா, வரோம். சிவா, நான் வேணா உனக்கு தம்பிய மாறிடட்டா? யாம்ல, அப்புறம் உன் குழந்தையால நான் கட்டினா உனக்கு தம்பி தானே. நான் வந்த இடத்துல உன் கையை காலை வச்சுட்டு சும்மா இரு. ஆமா ஆமா அப்படி சொல்லு. அப்புறத்தில் தக்க செய்யான்ட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் லெட்டர் கொடுத்துட போறான். டே, உன்னைய பத்தி தெரியும். நம்ம குரூப்லயே காதல் மன்னன் நீ. சும்மா இருப்பியா? பொண்ணு பார்க்க அழகா இருக்கேன்னு சொன்னேன். அவ என் கொழுந்தியாடா. பாருடா, இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள கொழுந்தியான முடிவு பண்ணிட்டியா? ஆமா. சிவா, வெளியே நிக்க கூடாது, உள்ள வாங்கய்யா. அரவிந்தா, இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாத, என் ரெண்டு கண்ணுமே அவன் மேலதான். டே, நீங்க இருக்க இடத்துல எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா? ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? டே, வீட்டுக்குள்ள போலாம் வாங்கடா. வா, நீ உன் ஆளை பாரு, நான் என் ஆளை பாக்கேன். ஹேட்டி ஜானி, உனக்கு இதுல எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதையே கட்டி விடுறேன். அத்தை, நிக்க போற கல்யாணத்துக்கு எந்த கலர் சேலை கட்டினா என்ன? என்னட்டி சொல்றா? நான் தான் வரப்பமே உங்ககிட்ட சொன்னல அத்தை, இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு. ஹேட்டி ஜானி, இவ்வளவு செலவு பண்ணி உங்க அப்பா அம்மா கல்யாணத்தை நடத்துறாவ, ஆனா நீ நிப்பாட்ட போறேன்னு ஈஸியா சொல்றா. எல்லாமே அவங்க நல்லதுக்கு தான் அத்தை. ஜானி சொல்லு சத்தி. இது எக்கோ மாப்பிள்ளையை பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? அப்படியா? ஆமா ஜானி. அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்க. என்னடி சொல்ற? ஆமா சத்தியா, உனக்கு வேணும்னா நீயே கல்யாணம் பண்ணிக்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். எப்படி? அதெல்லாம் தெரியல, ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன். சரி நேராவது வந்து சேலையை கட்டிக்கவா. சுவானி, மாப்பிள்ள அழகா இருக்காருடி. பாவம், நீ கல்யாணத்தை நிறுத்தினா அவர் வருத்தப்படுவார்ல. இந்த கல்யாணம் நடந்தா நான் வருத்தப்படுவேன், பரவாயில்லையா? என்னமோ பண்ணு, அப்பா அம்மா பாவம், அவங்க நல்லதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன். நீங்க எல்லாரும் தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணணும்? ஏட்டி சுவாணி, ஏதோ உதவி அது இதுன்னு காதல் விழுந்துச்சு. ஆமாக்க, அக்கா கல்யாணத்தை நிறுத்த போறாளாம், அதுக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணுமா? என்ன சொன்னி சொல்ற? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமாக்கா, நான் மேற்கொண்டு நிறைய படிக்க போறேன், நல்ல வேலைக்கு போறேன், எங்க அப்பா அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போட போறேன். ஏன் உங்க அப்பா அம்மா இவ்வளவு நாள் நின்னுகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாவளோ? இது தெரியாம போச்சே. அது இல்லக்க, நான் நல்லா சம்பாதிச்சு எங்க அப்பா அம்மாவை ராஜா ராணி மாதிரி பார்க்க போறேன். நல்ல முடிவுதான். அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு நீங்க எல்லாரும் தான் எனக்கு உதவி பண்ணணும். கல்யாணத்தை நிறுத்துறது தானே, அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம். ஒரு கல்யாணத்தை பண்றதுதான் கஷ்டம், ஆனா நிறுத்துறது ரொம்ப ஈஸி. ஏட்டிவளா, அதெல்லாம் ரொம்ப தப்புட்டி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏக்கா, அப்ப நாளை பின்ன அந்த பிள்ளை கண்ணை கசக்கிட்டு வந்தா நீங்க தான் பாத்துக்கிடணும், பாத்துடுங்க. அடி ஆத்தி, அதான் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணக்கூடாது. சுவாணி, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த கல்யாணத்தை நிறுத்துறது எங்க பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏட்டிவளா, நீங்க கல்யாணத்தை நிறுத்திவிலோ நிறுத்த மாட்டியலோ, இப்ப சேலையை கட்டிட்டு கீழே போய் நில்லுட்டி. சரிங்க. ஏதாவது ஒரு கலர் சேலை எடுத்து கட்டி விடுங்க, நல்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமா ஆரம்பிங்க. அப்பா, கையோட இன்னொரு சம்பந்தமும் பேச வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க. என்னையா சொல்ற? இந்தா உங்க பக்கத்துல ஒருத்தன் இருக்கானு, அவனையே கேளுங்க. ஐயா, சிவா சொல்றது உண்மையா? எதுவும் லவ் பண்றியா? ஐயா அப்பா, நீங்க வேற, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். டே நடிக்காதடா. சமந்தி. சொல்லுங்க சமந்தி. சமந்தி வீட்டை பார்க்க வரலையா? ஐயோ சமந்தி, நான் தான் அன்னைக்கே வந்து பாத்துட்டேனே. வேணா உங்க மாப்பிள்ளையே வேணா கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ள, நீங்களாவது உள்ள வாங்க. அங்கிள், இன்னைக்கு இங்க தானே இருக்க போறோம், மெதுவா பாத்துக்கிறேனே. சரிங்க மாப்பிள்ள. சமந்தி, நிச்சயதார்த்தத்தை இங்க வச்சுக்கலாமா இல்லைன்னா ரூம்ல வச்சுக்கலாமா? ஏன் சமந்தி? ஒன்னும் இல்ல சமந்தி, ரூம்லனா நிறைய பேர் நிக்க முடியாது, சின்ன ரூம் தானே. இந்த இடத்துனா நிறைய பேர் நின்னுக்கலாம், அதனாலதான். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதையே பாருங்க சமந்தி. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமந்தி. சரிங்க சமந்தி. இவரு தான் பொண்ணோட அப்பாவா? ஏண்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணுமோ? நீ போற போக்கே சரியில்லை. ஆமா, என்னடா பேசுறீங்க? ஒன்னும் புரியலையே. அப்பா, அது வந்து ஆரத்தி எடுக்க ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல. ஆமா, பொண்ணோட தங்கச்சி. அதான் கதையே. டேய் அப்பா, நீங்க வேறப்பா, அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். மாப்பிள்ளை ஆண்டாள் வந்தாச்சு. நல்லா கால் மேல காலை போட்டு ஸ்டைலா உட்கார்ந்துருக்க போதே தெரியுது நீங்க தான் மாப்பிள்ளை ஆண்டாள்னு. ஆமாங்க. பேஷ் யாருமா அங்க? பொண்ணு அழைச்சிட்டு வாங்க.
ஏட்டி மல்லிக்குட்டி உள்ள வாட்டி. ஏக்கா பொண்ணு அழைச்சிட்டு சொல்லிட்டாவே. ஏய் அப்பா, ஏன் மகளா இது? இல்லக்கா, பக்கத்து வீட்டுக்காரிய பொண்ணு. ஏட்டி அப்புறம் என்ன, எப்ப பார்த்தாலும் என் பிள்ளையா இதுன்னா உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. அதுக்கு இல்லட்டி, சேலையெல்லாம் கட்டி நல்ல பெரிய மனுஷன் மாதிரி இருக்காளே, அதை சொன்னேன். என் கண்ணே பற்றமலையே. எம்மா அழகா இருக்கேனா? உனக்கு என்ன குறை? நீ நல்ல சிம்ரன் மாதிரிலாம் இருக்கா. எது கொட்டையில கட்டி போட்டிருக்கீல அந்த சிம்பரனா? ஏட்டி அந்த சிம்ரன் இல்ல, இந்த சுல்தானி சுல்தானி அந்த பாட்டுல வருவாள் அவியே. ம். சரி சரி ஏக்கா, பொண்ணு கூட்டிட்டு வாங்க. சரிட்டி, நீ போ, நாங்க வந்துடுறோம். ஏட்டி ஜானி, உங்க அம்மா மூஞ்சில இருக்க சந்தோஷத்தை பாத்தியா? இப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட வயசான காலத்துல அவில நல்லா பாத்துக்கணும் அத்தை, அதுதானே முக்கியம். சுவாணி, நீ சொன்னதா கரெக்ட். கல்யாணத்தை நிறுத்துறோம். கல்யாணத்தை நிறுத்துறோம். ஆச்சி உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே இருக்கியே. ஆட்டி மல்லி, மாப்பிள்ள வந்துட்டாரா வரலையா? எவ்வளவு நேரம்? 10 மணிக்கு பூ வைக்கிறது, நீ 10 மணி 10 ஆயிட்டு. வந்துட்டாவா ஆச்சி? வந்துட்டாவளா? என்னட்டி உள்ள வரல? ஆச்சி பூ வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கல, உள்ள ரூம்க்குள்ள இடம் பத்தாதுன்ட்டு அங்கதான் இருக்காவே. அதான் பூ வைக்க போறவே, அதான் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு வந்தேன். அப்படியே அந்த இரு வந்துடுறோம். ஆச்சி பூ வச்சுட்டு அப்படியே இன்னைக்கு நிச்சயதார்த்தமா பண்ணிடலான் இருக்கோம். என்னட்டி திடீர்னு சொல்லவே இல்ல? பூ வைக்க தானே வரவன் சொன்னா. ஆமாச்சி, அப்புறம் மாப்பிள்ளை வீட்லயும் நம்ம வீட்லயும் கலந்து பேசினதுக்கு இதுக்கு ஒரு செலவு அதுக்கு ஒரு செலவு எதுக்கு அப்படின்னுட்டு நாங்க ஒன்னா வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாவே. அதான் கையோட இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தையும் பண்ணிட்டோம்னா கையோட முடிஞ்சிட மத்தியில. சரி, 2 வீட்லயும் கலந்து பேசினா சரிதான். ஆமாச்சி, சரி வாங்காச்சி. வரம் போ. இக்க எல்லாரும் வாங்க, இக்க நீங்களும் வாங்க. என்ன டிவி பூ வைக்காவன் தானே கூப்பிட்டாவே, என்ன திடீர்னு நிச்சயதார்த்தம்னு சொல்லுது இந்த பிள்ளை. கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணுமால, அந்த பிள்ளை காலேஜுக்கு போதாம்ல, அதனால ஜூன் பிறக்கும்தி கல்யாணத்தை முடிப்பாவ. அதான் பூ வைக்க ஒரு நாள் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள்னு எதுக்கு வீணடிக்கணும்ட்டு இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணாலும் பண்ணுவாவளா இருக்கும். 2 குடும்பமும் கலந்து தானே பேசியிருக்கு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாட்டி, நம்ம அங்க போவோம். சரி மீனாட்சி. பரவாயில்ல, மாப்பிள்ளை நல்லா அழகா இருக்காரு. இந்த மாப்பிள்ளை போய் வேண்டான்னு சொல்ல போறா. எக்க மைண்ட் வயசுன்னு நினைச்சு சத்தமா பேசாதீங்க, மாப்பிள்ளை காதுல விழுந்துற போகுது. சரிட்டி. ஐயரே, இந்த நிச்சயதார்த்தமும் இன்னைக்கு வச்சிடலாம். அப்படியா மாணிக்கம்? நான் அதுக்கு எதுவுமே எழுதி எடுத்துட்டு வரலையே. இப்ப என்ன செய்யறது ஐயரே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிடுறேன். சரிங்க ஐயரே. சமந்தி, நீங்க சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தையும் சொல்லிட்டேன். சரிங்க சமந்தி, ரொம்ப நல்லது. என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஆமா மீனாட்சி. ஏடி சீத்து, இங்கனே நின்று பாப்போம். அதுக்கப்புறம் ஆட்கள் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் மாப்பிள்ளையை பாத்துக்கிடுவோமா? சரி மீனாட்சி. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இருங்க ஐயரே, வர சொல்றேன். எப்பா தம்பிகளா, நீங்களும் இந்த பக்கம் வந்துருங்க. டேய் வாடா, ஐயர் அந்த பக்கம் கூப்பிட்டாரு. சோனி பாருடி, மாப்பிள்ளை அழகா இருக்காவுல. என்னது, இவங்க தான் மாப்பிள்ளையா? அட, இந்த பொண்ணா? நல்ல வெகுளியான பொண்ணு. எல்லாரும் வந்தாச்சா? பத்திரிக்கை படிச்சிடலாமா? எல்லாருக்கும் சம்மதம் தானே? இம்மா, இந்த பையனை உனக்கு கட்டிக்க சம்மதம் தானே? சம்மதம் தான். இப்ப மாப்பிள்ள, உனக்கு இந்த பொண்ணை கட்டிக்க சம்மதம் தானே? சம்மதம் தான். அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சம்மதம் தான். பத்திரிக்கையை வாசிச்சிடலாமா? சரிங்க ஐயரே. பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் முன்னாடி வாங்க. பத்திரிக்கையை படிக்கிறேன், எல்லாரும் கவனமா கேட்டுடுங்க. நிகழும் மங்களகரமான விசுவாசுவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை தசமி திதியும் அனுஷ நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக லட்சணத்தில் அன்று காலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கவனிச்சுக்கோங்கப்பா, பேர்லாம் சரியா இருக்கான்னு. தாராபுரம் கந்தன் பழனி அம்மாள், பழனி ராஜம்மாள் ஆகியோரது பேரனும் திருவேலன் திருமதி வள்ளி அவர்களின் குமாரரான திருநறை செல்வன் சிவகுமார் அவர்களுக்கும். இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க கவனிச்சுக்கோங்க. திருச்செந்தூர் தங்கவேல் சிங்காரகனி ஆகியோரது பேத்தியும் மாணிக்கம் திருமதி மல்லிகா அவர்களின் குமாரத்தியுமான திருநறை செல்வி சோனியாவிற்கும் இவர்களது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்க பெற்று மேற்படி திருமணம் தோட்டத்துப்பாளையம் ஸ்ரீ முத்துமாலையம்மன் திருக்கோவிலில் நடைபெறுவதால் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இரு வீட்டார் அழைப்பு. எல்லாம் சரிதானப்பா? யாருக்கும் எந்த வருத்தம் இல்லையே? சமந்தி, உங்களுக்கு ஓகே தானே? எல்லாம் கரெக்டா இருக்கு சமந்தி, ஓகே தான். என்னப்பா மாணிக்கம், சரியா எழுதிருக்கனா? ஐயோ ஐயரே, என் மக பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஜாதகம், மஞ்சள் நீராட்டி விழா எல்லாமே நீங்க தான் குறிச்சு தந்திருக்கீங்க. இப்ப அவ கல்யாணத்தையும் நீங்க தான் குறிச்சிருக்கீங்க. சரியா இல்லாம இருக்குமா? ரொம்ப சந்தோஷம்.
கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இரு வீட்டார் அழைப்புன்னு எழுதியாச்சு. 2 வீடுமே சேர்ந்து, அதாவது மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சேர்ந்து கல்யாண வேலையை பாருங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி? மாப்பிளையும் பொண்ணும் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரட்டும். ஐயோ ஸ்மெயிலியக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒன்றும் தப்பில்லை. மாப்பிள்ளை ஆண்டாலும் பொண்ணு ஆண்டாலும் தனியா பேசிக்கிடட்டும். மனசை விட்டு பேசினா தானே நல்லதா இருக்கும். அப்படி சொல்லுங்க. ஐயோ ஐயரே, அதுக்கு இல்ல, பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுபாகம். என்னம்மா இந்த காலத்துல கூச்ச சுபாகம் அது இதுன்னு? இப்பெல்லாம் வாட்ஸ்அப் காலம் போய் ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்ல கூட லவ் பண்ணுதாவோ. நேர்ல பேசுறதுக்கு என்ன? மாப்பிள்ளையாண்டாலும் பொண்ணாண்டாலையும் தனியா அனுப்பி வைங்க, பேசட்டும். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி, நான் போயிட்டு வரேன். சரிங்க ஐயரே. சரிங்க ஐயர். ஐயா சிவா, பொண்ணுகிட்ட தனியா பேசணுமா? அது என்ன தனியா பேசணுமான்னு ஒரு கேள்வி. அனுப்பி வைங்க. அதானே. ஐயா சிவா, பேசிட்டு வா.